ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத என்னோட கருத்து பிரகாரம் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண வேணாம். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அம்மாவும் அப்பாவும் நான் பொண்ணு உனக்கு வேணாண்டா, இந்த பொண்ணை வேறு ஒரு பையன் கூட வாழ்ந்தது ரொம்ப நாளாக வாழ்ந்தனால இந்த பொண்ணு உனக்கு வேணாம், வேறு பொண்ணை கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கார்த்தியோட அம்மாவும் அப்பாவும் பேச விடாமல் அரசி வீட்டில் அரசியவும் தரக்குறைவாக பேசிட்டு அவங்க குடும்பத்தையும் தரக்குறைவாக பேசிடுறாப்புல. பேசினதுக்கப்புறம் கார்த்திகேயன் நம்ம அரசியை வர சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் கோயிலுக்கு வாங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அரசி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் பேசிட்டாங்களா, அதனால நீங்கள் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்றாங்க. இனிமேல் கொண்டு உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், இந்த ஒரே ஒரு தடவை என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கெஞ்சுறாப்புல. கெஞ்ச விட்டு அரசியுமே அவங்கள போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போனோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசிட்ட அவர் எவ்வளவோ பேசுகிறாரு. உங்களுக்கும் குமாருக்கும் என்ன நடந்துச்சு, எதனால இந்த கல்யாணம் நடந்துச்சு, அது எல்லாமே நான் ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். இனி எங்கள் வீட்லேயும் ஒத்துக்குவாங்களா இல்லை உங்கள் வீட்லேயும் ஒத்துக்குவாங்களான்னு தெரில, அதனால நான் கையோட தாலியவே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது, எங்கள் அப்பா சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரிங்க, அப்படியா, சரின்னு சொல்லிட்டு ஜோப்பில் தாலியை வச்சுறாப்புல. வச்சதுக்கப்புறம் சரி வாங்க சாமியாவாச்சும் கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு கூப்பிட்றாப்புல. சரின்னு சொல்லி 2 பேருமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்டுக்கிட்டு கையில் பார்த்தீங்கன்னா அரசி கழுத்தில் ஒரு டக்கு டக்குன்னு தாலி கட்டிடுறாரு. அப்படியோ ப்ரோமோ போடுறாங்க. பாய், see you.